பேர் யோகேஸ்வரி. இப்போ நான் ஐஐடி மும்பையில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கேன். நான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பழந்தாள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் கடந்த மே மாதம் நான் 12th முடிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த நான் முதல்வன் ஸ்கீம் வந்து எங்கள் கலெக்டரேட்லேருந்து எங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ஒரு சின்ன வயசுல இருந்தே நானும் பாப்பாவும் அதிகமா டிஸ்கஸ் பண்ண பழக்கம் உண்டு. என்ன காரணம்னா அந்த பிள்ளை நான் வந்து அண்ணா அப்படிங்கிற தங்கச்சிங்கிறத விட நான் மகள மாதிரி தான் பாத்துக்கிட்டேன். எல்லா எக்ஸாமுக்கும் கலெக்டரேட் இருந்தா எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அதுல ஜேஇ மெயின் நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணேன். ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது நாங்க மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஈரோட்ல போய் ஒரு 35 days படிச்சேன். சொல்லப்போனா அந்த டைம் தான் பாப்பாவை நாங்க தனியா ஒரு இடத்துக்கு அமுச்சு விட்டது. ஈரோட்ல எப்படி இருக்கான்னு தெரியலையே. படிப்பு செலவுல இருந்து கவர்மெண்ட் சாப்பாடு செலவுல இருந்து பூராமே கவர்மெண்டே பாத்துக்கிட்டாங்க. நான் கூட கொஞ்சம் யோசனை பண்ணேன், பாப்பா போய் எப்படி தனியா தங்கும்னு யோசனை பண்ணேன். அந்த அளவுக்கு ஈரோட்ல பாப்பா அவ்வளவு தூரம் நல்லா சேஃப்டியா பாத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு மறுநாள் எல்லாரையும் வீட்டுக்கு அவங்களே பஸ் ஏற்றி சேஃபா வந்து வீட்டுக்கு விட்டுட்டாங்க. அதுக்கு மறுநாள் எக்ஸாம் வச்சிருந்தாங்க. நானும் அண்ணனும் அங்க சிவகாசியில போய் அந்த எக்ஸாம் எழுதணும். 6 மணி நேரம் எக்ஸாம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கலெக்டர் சாரே கால் பண்ணாங்க, பாப்பா ஐஐடி மும்பைல செலக்ட் ஆயிருக்காப்பா. அப்ப சார் கூட்டு வச்சு உனக்கு படிப்பு எல்லாமும் கவர்மெண்ட் பாத்துப்பாங்க, நீ படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவங்களே உங்களுக்கு ஃபீஸ் எல்லாமே கட்டிப்பாங்க. மெஸ் ஃபீஸ்ல இருந்து ஹாஸ்டல் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ் எல்லாமே அவங்களே கட்டிப்பாங்க. ஜஸ்ட் நீங்க போய் படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நமக்கு இந்த 4 முதல்வன் ஸ்கீம் நமக்கு அந்த இடத்துல கொண்டு போய் நம்மள விட்டுருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு இது என் குடும்பத்துல வந்து கஷ்டத்தை ரொம்ப தீர்த்து வச்சது மாதிரி இருக்கு. என் பிள்ளைங்க எல்லாம் வேலை பார்த்து தான் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போதான் எனக்கு தோணுச்சு, கல்வி மூலயமா இவ்வளவு பெரிய சாதனை படைக்க முடியும் அப்படின்னு அப்பதான் உணர்ந்தேன். அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது, இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வந்து ஒரு அடித்தட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு எவ்வளவு உபயோகமா இருக்கு. இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வந்து ஏழை குழந்தைங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். எங்க வீட்டுக்கார் வந்து அவ்வளவு சம்பாத்தியம் கிடையாது, கம்மியான வருமானம் தான். அதுக்குள்ளதான் நாங்களும் குடும்பம் ஓட்டுவோம். பிள்ளைங்களும் வேலை பார்த்துக்கிட்டே தான் படிப்பாங்க. என் பிள்ளை என் குடும்பத்தை நல்லபடியா சந்தோஷமா காப்பாத்திக்கணும் ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல கவர்மெண்ட்டுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நான் முதல்வன் ஸ்கீம் மூலமா என்னைய மாதிரி நிறைய மாணவர்கள் வந்துட்டு பயனடைச்சிருக்காங்க. பெரிய பெரிய உயர்கல்விக்குலாம் நான் முதல்வன் ஸ்கீம் மூலமா போயிருக்காங்க. நான் முதல்வன் ஸ்கீம் கொண்டு வந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நம்ம சிஎம் சாருக்கும் டெப்டி சிஎம் சாருக்கும் ரொம்ப நன்றி.